பிரச்சனையாக இருக்கிறானுங்களே. உதவி கூட வரமாட்டாங்களா அந்த ஊரில்? டேய், எவ்வளோ நேரம் நான் பார்த்துட்டே இருப்பீங்க? தூக்கி விடலாம்ல? ஹெல்ப் பண்ணுங்கடா. இந்த பீட்டர் ஒரு வேலையெல்லாம் வேண்டாம். தூக்கி விட்டு ஐஸை ஃப்ரீயா தருவியா? ஏய், லஞ்சம் கேட்குற மாதிரி இருக்குடா. இருந்துட்டு போட்டோம். நாளைக்கு நாங்க கூட கவர்மெண்ட் ஷாப் பார்க்க போறோங்க தானே. 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு ஐஸ் தூக்கி விடுங்கடா. எங்களுக்கு 4 ஐஸ் வேணும். ஆள் 3 பேர் தானே இருக்கீங்க. 4வது ஐஸ் யாருக்கு? அது உனக்கு தேவையில்லாத கேள்வி. 3 1 4 தர முடியுமா முடியாதா? சரி தரேன், வா. இந்த பக்கம் வா. ஐஸ் கொடுங்க, ஐஸ் கொடுங்க. இருடா இப்பதானே தூக்கி இருக்கீங்க. ஆமா, நீங்க புதுசா இருக்கீங்களே. இதுக்கு முன்னாடி எந்த ஊர்ல ஐஸ் வித்துட்டு இருந்தீங்க? சீசனுக்கு தகுந்த மாதிரி வியாபாரம் பண்ணுண்டா. அப்ப நீங்க கடைசியா பார்த்த வியாபாரம் என்ன? கசாப் கடை. கசாப் கடையா? இந்த 4வது ஐஸ் கேட்டல, அதையும் வாங்கிட்டு போ. அக்காட்ட போய் இந்த ஐஸை கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓ, அக்காவுக்கா? அக்கா தங்கச்சி இல்லாத வாழ்க்கை கூட ஒரு சாபக்கேடு தான். ஏய், இங்க வா வா வேகமா. இவ்வளவு நேரம் சைக்கிள் கீழே விழுந்து கிடந்தது இல்ல, தூக்கி விடலாம்ல? என்ன யாரும் தூக்கி விடலையா? உன்னை யாரும் தூக்கி விடலையா? நான் ஐஸ் விற்க வந்தேன், நீ என்ன விற்க வந்த? நான் எல்லாத்தையுமே வித்துட்டேன். என்ன வித்த? மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையுமே. முடியல. வேலை வெட்டி இல்லாதவன். ஆமா. வாழ்க்கையின் கடைசியில் இருக்கிற. ஆமா. சரி வா, வண்டி சொல்லு. ஹலோ. Hi dear. I love you. I miss you. I need you. ஃபோன்ல போய் பின்ன எதை சொன்னாலும் ஊன்னா சொல்லு. சேலை எப்படி இருக்கு? இவ்வளோ காஸ்ட்லி சேலை எனக்கு தேவையா? என் தங்க சிலைக்கு தங்கத்திலேயே சேலை தைச்சு தரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. வேலை செய்கிற இடம் சரியா பேச முடியல. நீ பேசலனா கூட பரவாயில்ல, உன்னோட மூச்சு காத்து இந்த ஃபோன் வழியா என்கிட்ட வருது, அதுவே போதும். ரொம்ப வழியாம ஃபோனை வை. ஒரு கிஸ் கூட ஃபோனை வைக்கிறேன். கிஸ்ஸா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ ஃபோனை வைக்க மாட்டேன். நான் ஃபோனை வச்சிட போறேன். சரி வை. நிஜமா வச்சிருவேன். வை. ஐயோ, ஏன்டா படுத்துற? நீ ஃபர்ஸ்ட் ஃபோனை வை. கிஸ். ஐயோ. எல்லாம் வல்ல இறைவனே, என் கம்பெனியும் எனக்கு கம்பெனி கொடுக்குற பொம்பளைங்களும் நல்லா இருக்கணும். நம்பியாரப்பா. ஏமா அகல்யா, போன மாசம் நம்ம கம்பெனியோட ரினிவல் பண்ணியாச்சா? ஏமா ஞாபகப்படுத்தல? ரினிவல் பண்ணியாச்சு சார். இதோ இந்த ரிசிப்ட். அப்படியா? போன மாசம் பட்டு வாங்கினதுக்கான அமௌண்ட் செட்டில் பண்ண ரெசிப்ட். அது மட்டும் இல்லாம போன வாரம் எவ்வளவு சரக்கு வெளியில போயிருக்குங்கிற எல்லா டீடைல்ஸுமே அதுல இருக்கு சார். பரவாயில்லையே, எல்லாத்தையும் அந்தந்த இதில் ஃபைல் பண்ணிருமா? ஓகே சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுக்கு வேலை செய்யறதுனால தான் கம்பெனியை களை கட்டுது. ஆமாப்பா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இது நம்ம எல்லாம் நமக்கு தான். வணக்கம் சார். வணக்கம். கும்புறமா தூக்கலாமா? இப்போ தூக்குறா. எல்லாம் நம்ம சிகிடிதாயா, அப்புறம் தூக்கலாமா? ஐயோ ஐயோ, இந்த பொம்பளை நினைச்சாலே மொட்டை தலையெல்லாம் முடி வந்துட்டு போட்டுருக்கப்பா. வணக்கம். வணக்கம்மா. யோ பிச்சை, அங்கங்க வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரிட்டையர்ட் ஆகி 10-15 வருஷம் ஆயிருக்கணும். இதெல்லாம் இன்னும் வேலைக்கு வச்சிருந்தா எப்படியா? பச்சை பழசெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரியா. மறக்க முடியுமா? டெய்லி பழைய சோறு சாப்பிட்டா போர் அடிக்குதா? ஒரு நாளும் சுடுசோறு சாப்பிடலானா? எனக்கு என்னமோ இந்த பைக்கு மேலதான் டவுட். பேசாம இந்த பழைய பைக்கை கொடுத்துட்டு ஒரு புது பைக் வாங்கினா நல்லா இருக்கும் தோணுது. இந்த பைக்ல நம்ம எத்தனை பேர் ஏற்றிட்டு போயிருக்கிறோம்? பத்மினி, வாணி, ராணி, விஜயனா எல்லாரும் ஏற்றிட்டு போயிருக்கிறோம். இந்த பைக்னால தான் இன்னும் பழைய சோறு சாப்பிட்டு இருக்கோம் பிச்சை. அதெல்லாம் சரிதான். என்னைக்காவது ஒரு நாள் ஏலசா புதுசா இந்த வண்டியில அங்கப்பா
என்னம்மா இல்லையா நடந்து போற பைக்ல உட்காருமா உன்னை வீட்டுல கொண்டு இறக்கி விடுறேன். எனக்கு கால் இருக்கு, நடந்து போய்க்கிறேன். இந்த ரத்தினசாமி பயலுக்கு அறிவே இல்லை. வேலை முடிஞ்சு உன்னை நடத்தியே அனுப்புறான். ஆனா அவங்கிட்ட போற எங்ககிட்ட வர மாட்டான். முறைக்காதம்மா. அவன் பெரிய கம்பெனி வச்சிருக்கானு எல்லாரும் அவன்கிட்ட வேலைக்கு போனா எங்களை மாதிரி சிறு தொழில் பண்றவங்க எப்படி பழைக்கிறது? எங்க கம்பெனிக்கு வாமா, வேணுங்கிறது செய்யலாம். பச்சை பிச்சை 2 பேரும் முதியோர் பென்ஷனுக்கு அப்ளிகேஷன் பண்ணிட்டீங்க பிறகு. பிச்சை ரொம்ப கேவலப்படுத்தினாயா? நம்ம அப்ளிகேஷன் கொடுத்துருக்க கூடாதோ? நாம தப்பு பண்ணிட்டோம் பிச்சை. 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டோமே. பாதகப்பட்டு பிரயோஜனமே இல்ல. வாயா போலாம். அட போய, எல்லாத்துக்கும் அலையிற நீ. பார்த்து வாயா, பழ மாதிரி தெரிச்சிட போறோம். தெரிச்சாலும் பொறுக்கி தின்னுடுவே. ஏய் பரிமளா, நேத்து ஜெயந்தி தேட்டர்ல ஒரு சூப்பர் படம் பார்த்தேன்டி. சும்மா சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நைட் சீனை என்ன டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்க தெரியுமா? அதை பார்க்கும்போது சும்மா ஜுவ்வுன்னு ஆயிடுச்சுடி. என்னடி சொல்ற? ஃபர்ஸ்ட் நைட் சீன்ல என்ன டிஃபரெண்டா எடுக்க முடியும்? இத்தனை நாளா நான் இப்படி தாண்டி கிணத்தாம நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சுத்தி நாங்கடி. சஸ்பென்ஸ் வைக்காம என்ன டிஃபரெண்ட்னு சொல்லுடி. சொல்லு சொல்லு ப்ளீஸ் சொல்லுடி. அதெல்லாம் சொன்னா புரியாது, பார்த்தாதான் தெரியும். அப்படியா? ஹலோ சன்மியூசிக்ங்களா? ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இன்னைக்கு தாங்க கிடைச்சிருக்கீங்க. நமக்கு எதுக்கு பொண்டாட்டி? துபாய் கக்கூஸ்ல அடிக்கிறத கக்கத்துல அடிக்கிறவர் வராருடி. பரிமளா, அவர் அப்படி சொல்லாத. 1000 தான் இருந்தாலும் அவர் நமக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி. பாத்தியாடி? நம்ம முதலாளி நம்மளுக்கு சம்பளம் மட்டுமா தராரு? என்னம்மா வழக்கமா டல் திவ்யா மாதிரி இருப்பீங்க, இன்னைக்கு என்ன ஒரே தூள் திவ்யாவா இருக்கீங்க? அது இருக்கட்டும் முதலாளி, நம்ம காதல் கொண்டேன் படத்துல தனுஷ் வச்சிருக்க முடி மாதிரி அவ்வளோ அழகா சாஃப்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. தலையில இருக்குமா? இந்தாங்க முதலாளி, உங்களுக்காக நான் பூரி சுட்டு கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நீ தான் சுட்டு கொண்டாந்துருக்கியா? பூரிய தினம் தினம் தின்னு போர் அடிச்சு போச்சு. நாளைக்கு நான் வேணா சுட்டு கொண்டாடுவோம் முதலாளி. உனக்கு ஒண்ணு சுட தெரியாதா? என்ன முதலாளி, நாளைக்கே சுட்டு கொண்டு வந்துடுறேன். ஓ வீட்ல இருந்து. ஹலோ, நான் தாங்க பேசுறேன். சொல்லு. சாப்பிட பூரி கொடுத்து விட்டுமா? பூரியா? அங்கேயும் பூரியாண்டி. வேண்டாமா, நான் இங்கே ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. சுசிலா, நீ என்ன தோசையா கொண்டாந்துருக்க? அடுத்த ரவுண்ட் தேடி போறாருடி. மேடம் வந்துட்டாங்க. நிர்மலா, அந்த பொறுக்கி நமக்காக தாண்டி நிக்கிறான். நமக்காக நீ ஏன் மொத்தமா சொல்ற? நிர்மலாக்காக நிக்கிறான். பேசாம வாங்கடி. அவனை பார்த்தாலே வாந்தி வராம இருக்கு. அவன் மூஞ்சும் முடியும். ஏய் வரான் வரான். மேடம், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவன்னா கார்ப்பரேஷன் பஸ்ஸா வெயிட் பண்றதுக்கு? மேடம், இந்த லவ் லெட்டர் வாங்கிட்டு போங்க. அசிங்கப்பட்டாண்டி தேங்காய் முடி தலையன். திரும்பி பாத்துறாது. திரும்பி பார்த்தனா சினிமால வர மாதிரி லவ் பண்றேன்னு நினைச்சுக்க போறான். ஆமா, அவன் மூஞ்சி திரும்பி வேற பாப்பாங்க அக்கோ. என்னனே இது? லவ் லெட்டரா? ஆமா தம்பி, இது என்னோட காதல் கடிதம் தான். ஆனா இதுல எதுவுமே எழுதலையே. தம்பிகளா, எழுத படிக்க தெரியாதவன் நான் எப்படி எழுத முடியும்? என்னென்ன ஒன்றும் புரியல. எதுவுமே எழுதாம லவ் லெட்டர் கொடுக்குறீங்க. அவங்க வாங்கியிருந்தா என்ன ஆயிருக்கும்? தம்பிகளா, என்னோட லவ் லெட்டர் அந்த மேடம் வாங்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் லவ் லெட்டர் கொடுக்க ட்ரை பண்ணாங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அடைச்ச சின்ன பசங்க அசிங்கப்படுத்தாங்களே, படிக்க தெரியலன்னா. நான் படிக்காத படிப்பா பாடமா? சத்தியம் தான் நாம் படிச்ச புத்தகம் அம்மா, சமத்துவம் தான் நான் அறிஞ்ச தத்துவம் அம்மா, சமத்தினம் தான் நான் நினைச்ச தத்துவம் அம்மா.
என்னடா காலையிலே வந்து நிற்கிறீங்க? அண்ணா நீங்க உனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன ஆளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஐஸ் வேணுமா? ஆமா, இவர் கொடுத்த ஒரு ஐஸுக்கே நாக்கு தள்ளுது. அவ்வளோ டேஸ்டா இருக்கு பாரு, இதுல இன்னொரு ஐஸ் வேற. டேய் அண்ணனை கிண்டல் பண்ணாதடா. அண்ணே விஷயத்த நான் சொல்றேன். இவன் எக்ஸாம்ல ரொம்ப கம்மி மார்க் எடுத்துட்டான். அதனால எச்எம் இவன் வீட்ல இருந்து யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதுக்கு அதனால நீங்க இவன் அப்பாவா வந்து. என்னது? எங்க அப்பா இவ்வளவு கேவலமா இருக்க மாட்டாரா? எங்க மாமாவா வந்து எச்எம் பார்க்க சொல்லு. மாமா இப்படியோட இருப்பாரு? ஆமாண்டா, அந்த ஆள் இப்படிதான் இருப்பான். டேய் யாரை என்ன வேலை பார்க்க சொல்றீங்க? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆமா சார், எங்க மாமாவோட சிரிப்பு அஜித் சிரிப்பு மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உங்க வீட்டு பையன் எல்லா பாடத்துலயும் ரொம்ப குறைவா மார்க் எடுத்திருக்கான். எங்களுக்கு ரேங்க் தாங்க முக்கியம். பாருடா சார் எப்படி ஃபீல் பண்றாரு. நீ ஒழுங்கா படிச்சு தொலை. ஒழுங்கா படிக்கலன்னா கையை காலை கட்டி தொங்க விட்டுருவேன். ஜாக்கிரதை. சார் கோவப்படாதீங்க, அன்பா சொல்லுங்க. பாத்தியா சார் எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு. பசங்க படிச்சாதான் அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இந்தாங்க, இதுல கையெழுத்து போடுங்க. கையெழுத்துலாம் போட சொல்றாங்க. நம்மளை கோத்து விட்டானுங்களோ. கையெழுத்து போடுங்க சார். கையெழுத்து போடுங்க மாமா. இந்த கருப்பம் வேற சும்மா இருக்கு. கையெழுத்து போடுங்க சார். சார் கையெழுத்த போடுங்க சார். சின்ன பசங்க உங்க பேச்சு கேட்டு நான் வந்தேன் பாரு. என் புத்தி செருப்பால் அடிக்கணும்டா. அதான் அடிச்சிட்டார்ல. நீ சின்ன பையன், உன்னை அடிச்சது கூட பரவாயில்ல. இவ்வளவு பெரிய பெரிய மனுஷன் என்ன அரைஞ்சிட்டாரடா. உங்களை தான் பேங்க்ல வேலை செய்யறோம்னு சொன்னோம்ல, அப்பயாவது கையெழுத்து போட தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே? சொல்லியிருக்கலாம். கெட்டப்னு சொன்னோன்னே மோசம் போயிட்டேன். அந்த எச்எம் ஒன்று அடிச்சது கூட பரவாயில்ல, ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம என்ன போட்டு அடிச்சிட்டாரு. விட்றா, எச்எம் தானே அடிச்சாரு. சைக்கிள் ஓட்டும் போது தவறி விழணும், வாத்தியார்கிட்ட அடி வாங்கணும் தான் பெரிய ஆள் ஆயிடுவான்டா. இந்த சோகத்தை மறக்கிறதுக்கு ஒரு பார்ட்டி வச்சுக்கோண்டா. என்ன பார்ட்டி? உங்களை வச்சுட்டு சரக்கு பார்ட்டியை பண்ண முடியும்? தால்னா பார்ட்டி தான்டா. புரியல? பரோட்டாவும் சால்னா உண்டா. வாங்க போலாம். இந்த மஞ்சக்கட்டை மைனாவை இன்னைக்கு எப்படியாவது மடிக்கு பொறிச்சிடணும். வீட்டில் கஞ்சி இருக்கோ இல்லையோ, ஆனால் ஒவ்வொருத்தி காதுலையும் ஹெட்ஃபோன் இருக்கு. இவ கவனத்தை எப்படி நம்ம பக்கம் திருப்பலாம்? ஏதாச்சும் பாட்டு பாடலாமா? அதெல்லாம் ஓல்டு ஸ்டே. புதுசாக என்ன பண்ணலாம்? இதுதான் கரெக்ட். எப்படி ஒர்க் ஆச்சு? ஹாய் மேடம். ஏய் இங்க என்ன பண்ற? ஒழுங்கு மரியாதையா போயிடு. நீ நான் ஐ லவ் யூ பண்ணணும்னு சொல்ல, நான் போயிடுறேன். முதல்ல உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கியா? அதெல்லாம் அழகா இல்லாத பாக்குற வேலை. ஏய் கருவாப்பையிலே ஒழுங்கு மரியாதையா போயிடுறா. உங்க அப்பன் உன்னை வீட்டுக்குள்ள தண்ணி ஊத்தி பூச்செடி வளர்க்குற மாதிரி வளர்த்துட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே வர போற, ஆடு மேற மாதிரி உன்னை மேய்ஞ்சிட போறேன். அதுக்கு முன்னாடி உன்னை பிரியாணி போட்டுருவோம்டா. ஐயோ மக்கா மக்கா, நீ இறக்குறடா, இங்க தான் கரெக்டா வந்துருவாங்க.